Hi friends, I am Sendil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Okay, so I hope you all are doing good. ஸோ இன்னைக்கு நான் அந்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க வீடியோ பார்க்கறதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நான் அந்த வீடியோல என்ன சொல்லி தர போறேன் தெரியுமா? பேசிக் இங்கிலீஷ். Okay, so if you want to speak English or if you want to learn English, நீங்க இங்கிலீஷ் பேச ஆசைப்பட்டாலும் சரி, இங்கிலீஷ் கத்துக்க ஆசைப்பட்டாலும் சரி, என்னனாலும் பரவாயில்லைங்க, இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகளை வச்சு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. பட் இன்னைக்கு டீட்டெயிலா ஒரு பிகினர் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இது நான் கத்துக்கிட்ட விதம். நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல்ல தான் முதல்ல நான் இந்த கான்செப்ட் நான் அறிமுகப்படுத்தினேன். ஓகே, ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் அந்த வீடியோக்கு. நம்ம போட்ட முதல் வீடியோவே அதுதான். ஓகேவா, நான் கத்துக்கிட்ட அந்த விதத்தை நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அதே மெத்தடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணாம ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கான வழி. அது மட்டும் இல்லாம இதன் மூலமா நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். ஈஸியான வழியில இங்கிலீஷை நம்ம கத்துக்க போறோம். நிறைய வார்த்தைகளை கத்துக்க போறோம். கஷ்டமே இல்லாம, கஷ்டப்படாம, சிம்பிளான மெத்தட்ல ஈஸியா சொல்லித்தர போறேன். நீங்களும் ஈஸியா கத்துக்க போறீங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ வார்த்தை நம்ம கத்துக்கிட்டோமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதான் அந்த ஈஸியான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் எழுதியிருக்கிற இந்த 5 வேர்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். டு அப்படின்னா இக்கு, ஃபார்னா காக, வித்னா உடன், ஃப்ரம்னா இருந்து, அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ப்ரிபோசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸ். ஸோ இதுக்கு தனிப்பட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ நீங்க வாசிச்சு பாருங்களேன். டு அப்படின்னா இக்கு, ஃபார்னா காக. ஸோ இதுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ப்ரிபோசிஷன்னாலே அது இன்னொரு வார்த்தையோட சேரும் பொழுதுதான் அதுக்கு ஒரு மீனிங் வரும். ஸோ இதுக்கு தனியா எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. ஓகேவா, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஒரு சில வார்த்தைகள் நான் எழுதியிருக்கேன். இந்த வார்த்தைகளை ஒரு ஆப்ஜெக்ட் கூட இல்ல ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் கூட, இதெல்லாம் இதுக்கு இங்கிலீஷ்ல வச்சிருக்கிற பெயர்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இந்த வார்த்தைகளோட சேர்க்கும் போது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா உன்னை அல்லது உங்களை அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்டா இருக்கும்போது இதுக்கு இந்த மீனிங். இதே இது சப்ஜெக்டா இருக்கு, ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தது அப்படின்னா அதுக்கு நீ அல்லது நீங்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஒரு குட்டி வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனை, ஹெர் அப்படின்னா அவளை, இட் அப்படின்னா அதனை. ஸோ இட் அப்படிங்கிறது சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தா அதுக்கு அர்த்தம் அது அப்படின்னு அர்த்தம். அதே இட் அப்படிங்கிறது ஒரு வெர்புக்கு அப்புறமா வருது, ஒரு ஆப்ஜெக்டா வருது அப்படின்னா அதுக்கு அதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தெம் அப்படின்னா அவர்களை, அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாமே ப்ரிபோசிஷன் மாதிரி தான். ஸோ ப்ரிபோசிஷனா நீங்க கன்சிடர் பண்ணலாம் இதை. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி வார்த்தைகள். இங்க பாருங்க, டு அப்படின்னா தமிழ்ல அதுக்கு இக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார்னா காக, வித்னா உடன், ஃப்ரம்னா இருந்து, அபவுட்னா பற்றி, பை அப்படின்னா ஆல், அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிராக, ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, எக்ஸப்ட் அப்படின்னா தவிர, வித்தவுட் அப்படின்னா இல்லாமல், லைக் அப்படின்னா ஒன்னு பிடிக்கும்னு அர்த்தம். ஸோ லைக் அப்படிங்கிறது வெர்பா இருக்கும்போது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே இது இன்னொரு அர்த்தமும் இருக்கு, போல, மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே செந்தில் சார், நீங்க ரெண்டும் எழுதி போட்டிருக்கீங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பல வார்த்தைகளை கத்துக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குட்டி வார்த்தையை நீங்க எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த இக்கு அப்படிங்கிற வார்த்தைய இந்த வார்த்தைகளோட சேர்க்கும் போது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் டக்கு டக்குன்னு. ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப டூ அப்படிங்கிற வார்த்தைய இதோட சேருங்க. இங்க வந்து இக்குன்னு இருக்கு, இங்க வந்து எண்ணெய் அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? எனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஓகே, எனக்கு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ரெண்டையும் சேர்த்துடலாம். டு மீ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரிபோசிஷன் தான் வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வரும். ஓகேவா? இப்படி சொல்லக்கூடாது. மீ டூ, யூ டூன்னு சொல்லக்கூடாது. ஸோ எனக்கு அப்படின்னா டு மீ. உனக்கு, உன்னை பிளஸ் இக்கு உனக்கு. டு யூ. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அவனுக்கு அது எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு. டு ஹிம். அவளுக்கு. டு ஹெர். அதுக்கு அல்லது அதற்கு. டு இட். டு இட் அதுக்கு. அவர்களுக்கு. டு தெம். எங்களுக்கு. டு அஸ். அவ்வளவுதான். பாத்தீங்களா? சோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம எத்தனை வார்த்தை கத்துக்கிட்டோம்? ஐ மீன் எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அதற்கு, அவர்களுக்கு, எங்களுக்கு 7 வார்த்தை எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டோம். சோ இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? சோ இந்த வார்த்தைகளோட சேர்த்து நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. பட் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போற வார்த்தை டூ வச்சு நம்ம சில வார்த்தைகள் நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ இதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைய ஸோ இதோட சேர்க்கும் போது என்னென்ன வார்த்தைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு அப்படின்னு இருக்கு. யாருக்கு இந்த கேள்வி எப்படி கேட்பீங்க? ஸோ அதுவும் ஈஸி தான். இங்க பாருங்க, இக்கு அப்படின்னா டூ. ஸோ யாருக்கு அப்படின்னு இருக்கா? ஸோ இங்க பாருங்க, ஹூம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ஹூம் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா யாரை அப்படின்னு அர்த்தம். யாரை பிளஸ் இக்கு யாருக்கு. ஓகே, ஸோ டு ஹூம் அப்படின்னு கேட்கணும். ஸோ டு ஹூம் அப்படின்னா யாருக்கு. ஸோ கேப்ஸ் கூட போட்டுக்கலாம். டு ஹூம் யாருக்கு, யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு அது எப்படி சொல்லுவீங்க? இக்குனா டூ, என்னை அப்படின்னா மீ, எனக்கு. எல்லாரும் கமெண்ட்ல ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. டு மீ எனக்கு. ஓகே, உனக்கு அது எப்படி சொல்லுவீங்க? டு யூ உனக்கு. ஸோ யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு வொக்காபுலரி. ஓகே, புதுசுவா நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கிறோம், மனப்பாடம் பண்ணாம கத்துக்கிறோம். அதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவனுக்கு. டு ஹிம். பார்த்தே நீங்க சொல்லலாம், ரொம்ப சிம்பிள் தான். பட் இதுல இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு கடைசியா, அதனால லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அவளுக்கு. டு ஹெர். அதற்கு. டு இட். அவர்களுக்கு. டு தெம். எங்களுக்கு. டு அஸ். தட்ஸ் இட். பாத்தீங்களா? இப்போ வந்து புதுசா நம்ம இந்த வார்த்தைகள்லாம் புதுசா கத்துக்கிட்டோம். ஒரு ப்ரிப்போசிஷனை இன்னொரு வார்த்தையோட சேர்க்கும் போது உங்களுக்கு இவ்வளோ வார்த்தை கிடைக்குது. ஈஸியா இருக்கா? இதே இது பேர் வந்தாலும் இப்படிதான். இப்ப பாருங்களேன், செந்திலுக்கு அப்படின்னா டு செந்தில். கோவிலுக்கு அப்படின்னா டு த டெம்பிள். ஸ்கூலுக்கு டு ஸ்கூல். குமாருக்கு டு குமார். சீதாவிற்கு டு சீதா. இந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்து நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் அப்படிங்கிற அந்த ப்ரிபோசிஷன் வச்சு நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்க போறோம். யாருக்காக. சொன்ன கேள்வி எப்படி கேட்பீங்க? யாருக்காக அப்படின்னு கேட்டா எனக்காக, உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, ஓகே, அவர்களுக்காக, அதற்காக, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ யாருக்காக இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஸோ இக்காக அப்படின்னா ஃபார் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபார் ஹூம். யாருமே ஹூ போட்டக்கூடாது.
who அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மோஸ்ட்லி கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, for whom யாருக்காக. ஓகே, ஸோ who அப்படின்னா யார், whom அப்படின்னா யாரை, யாருக்காக அப்படின்னா for whom. ஓகே, நெக்ஸ்ட் எனக்காக, for me, என்னை பிளஸ் காக எனக்காக, for me. அப்படி ஃபில் பண்ணுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும். பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது. நான் எல்லா இடத்துலையும் கரெக்டா பேசணும் அப்படின்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஓகே, நெக்ஸ்ட் உனக்காக, ஃபார் யூ. நெக்ஸ்ட் அவனுக்காக, ஃபார் ஹிம். அவளுக்காக, ஃபார் ஹெர். அதற்காக, ஃபார் இட். அவர்களுக்காக, ஃபார் them. ஓகே, நெக்ஸ்ட் எங்களுக்காக, ஃபார் அஸ். சோ இந்த அஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதாவது நம்மை அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ எங்களை, நம்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நம்மை. ஓகே, சோ நமக்காக அப்படின்னா வந்து for us. சோ எங்களுக்காகனாலும் for us தான், நமக்காக அப்படின்னாலும் for us தான். சோ இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து it has several meanings. ஓகே, நிறைய மீனிங்ஸ் இருக்கும். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங். ஸோ கரெக்டான அந்த கத்துக்கிற வழியை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஈஸியா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதற்காக அப்படின்னா நம்ம ஃபார் இட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதற்காக அப்படின்னாலும் ஃபார் இட் தான். ஸோ இட் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை. அது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். தனித்தனியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா that, this அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் that அப்படின்னா அதற்காக, ஃபார் this அப்படின்னா இதற்காக. ஸோ ஃபார் இட் அப்படிங்கிறது ஸோ ஒரு காமனான ஒரு வார்த்தை. அதற்காக, இதற்காக ரெண்டுக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இட் அப்படின்னா வந்து அதுன்னு சொல்லுவோம், அப்போ இது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, ஸோ இட் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு வேர்ட். தனித்தனியா சொல்லணும் அப்படின்னா you can use that or this. Got it? Okay, next I'm going to teach you using with. Next, with அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைகளோட நம்ம சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யாருடன், இந்த கொஸ்டின் வந்து காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. யார் கூட நீ இருக்க? ஸோ யார் கூட நீ கோவிலுக்கு போயிருக்க? ஸோ யார் கூட நீ மார்க்கெட்டுக்கு போயிருக்க? யார் கூட அவன் மூவிக்கு போயிருக்கான்? ஸோ அந்த யாருடன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து காமனா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் சொல்லுங்க? ஈஸி தான். ஸோ உடன் அப்படின்னா வித், யாரை அப்படின்னா ஹோம். ஸோ ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா வித் ஹோம், யாருடன். அவ்வளவுதான். வித் ஹோம், வித் ஹோம், யாருடன், வித் ஹோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி சேட் பண்ணலாம். ஸோ ஈஸியா இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் என்னுடன். உடன் அப்படின்னா வித், என்னை அப்படின்னா மீ, வித் மீ, என்னுடன். வித் மீ, என்னுடன். நெக்ஸ்ட் உன்னுடன், அதை எப்படி சொல்லலாம்? வித் யூ, உன்னுடன். ஓகே, வித் யூ, உன்னுடன். நெக்ஸ்ட் அவனுடன், அதை எப்படி சொல்லுவீங்க? வித் ஹிம், அவனுடன். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் போட்டு வரீங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது இப்படி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். திடீர்னு நான் வந்து இதுல இருந்து தனியா கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நல்லா சொல்லிக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்க, நல்லா மனசுல பதிய வச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து எதுவுமே இல்லை, திடீர்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனுக்காக, அதை எப்படி சொல்லுவீங்க? டக்கு நீங்க சொல்ல தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு எதிராக, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். கடைசி உங்களுக்கு டெஸ்ட் வேற இருக்கு. ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவளுடன், வித் ஹெர். அப்படி மேட்ச் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வர வேண்டியதான். அதனுடன், வித் இட். அவர்களுடன், வித் them. எங்களுடன், வித் us.
எங்களுடன் நம்முடன் ரெண்டுக்குமே நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஸோ வித் அஸ், தட்ஸ் இட். ஸோ இதே இது செந்திலுடன் அப்படின்னா வித் செந்தில். என் அம்மாவுடன் அப்படின்னா வித் மை மாம் ஆர் வித் மை மதர். என்னோட அப்பாவு கூட அப்படின்னா வித் மை ஃபாதர். என்னோட ஃப்ரெண்டு கூட வித் மை ஃப்ரெண்ட். ஜானுடன் வித் ஜான். ஓகே, ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுடன் வித் சில்ட்ரன் ஆர் வித் கிட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி இந்த வித் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்தலாம். என் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லலாம், இல்ல சீதாவுடன் வித் சீதா, அந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்க வந்து வித் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். யாரிடம் இருந்து, அதை எப்படி சொல்லுவீங்க? ஃப்ரம்னா இருந்து, யாரை அப்படின்னா ஹோம், ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா யாரிடம் இருந்து அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, யார்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்து, அவங்கிட்ட இருந்து, உன்கிட்ட இருந்து, அவகிட்ட இருந்து, ஓகே, அதுகிட்ட இருந்து, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ யாரிடம் இருந்து எப்படி சொல்லலாம்? இருந்து அப்படின்னா ஃப்ரம், யாரை அப்படின்னா ஹோம். ஸோ யாரிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹோம். ஃப்ரம் ஹோம், யாரிடம் இருந்து. என்னிடம் இருந்து, ஓகே, ஃப்ரம் மீ, என்னிடம் இருந்து, ஃப்ரம் மீ. உன்னிடம் இருந்து, ஃப்ரம் யூ. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, யாரும் சைலண்டா இருக்கக்கூடாது. ஓகே, பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அவனிடம் இருந்து, ஃப்ரம் him. நெக்ஸ்ட், அவளிடம் இருந்து, from her. அதிலிருந்து அல்லது அதனிடம் இருந்து, ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? from it. அவர்களிடம் இருந்து, from them. எங்களிடம் இருந்து, from us. That's it. So from அப்படின்னா இருந்து, அதை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். செந்திலிடம் இருந்து, ஸோ நவுன் கூடயும் நம்ம வந்து சேர்க்கலாம். ஃப்ரம் செந்தில். சீதாவிடம் இருந்து, ஃப்ரம் சீதா. காலேஜ்ல இருந்து, ஃப்ரம் காலேஜ். ஸ்கூல்ல இருந்து, ஃப்ரம் ஸ்கூல். சென்னையில் இருந்து, ஓகே, ஃப்ரம் சென்னை. So simple இருக்கா? Is it easy? Okay, so next I am going to teach you the word about. So about அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். About அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். So யாரை பற்றி? About whom, யாரை பத்தி அவங்க பேசுறாங்க. ஓகே, யாரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல, யாரை பற்றி. So about whom. about whom, யாரை பத்தி. என்னை பற்றி. about me. என்னை பிளஸ் பற்றி, என்னை பற்றி. so about me. நெக்ஸ்ட், உன்னை பற்றி. about you. சொல்லிட்டே ஆன்சர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அவனை பற்றி. about him. அவளை பற்றி. about her. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அதனை பற்றி. about it. அவர்களை பற்றி. about them. எங்களை பற்றி. about us. அல்லது நம்மை பற்றி. about us. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னை வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி நான் இந்த வீடியோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது ஸோ இங்கிலீஷ் எப்படிடா கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பிகினர் லெவல்ல இருந்தாலும் நம்ம வந்து கற்றுட்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், ஓ இங்கிலீஷ் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கா, அப்போ வந்து ஈஸி தான் இங்கிலீஷ், ஈஸியாக நம்ம வந்து பேசிடலாம் அப்படிதான் நான் வந்து நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், பை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். பை அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஒரு சில வார்த்தைகளோட சேர்க்கும் போது என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். யாரால், யாரால் இது நடந்தது? ஸோ யாரால், பை ஹோம். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. பை ஹூம், யாரால். என்னால், பை மீ. இந்த வேலை என்னால் செய்யப்பட்டது, பை மீ. ஸோ இது வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிக்கும் போது பாசிவ் வாய்ஸ்ல இந்த வார்த்தை வந்து அதிகமா பயன்படும். ஓகேவா? ஸோ உன்னால், பை யூ. அவனால், பை ஹிம். அவளால், பை ஹர். நீங்களும் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. அதனால், பை இட். அவர்களால், பை them. எங்களால், ஓகே, பை us. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஓகே, பை அப்படின்னா ஆல் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்மால் அப்படின்னாலும் பை அஸ் தான். ஓகே, செந்திலால் அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. செந்திலால், பை செந்தில். ஓகே, சீதாவால், பை சீதா. ரைட். குமாரால், பை குமார். என் ஃப்ரெண்டால இந்த வேலை செய்யப்பட்டது, என் ஃப்ரெண்டால். பை மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், அகைன்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். அகைன்ஸ்ட், அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ப்ரிபோசிஷனோட அர்த்தத்தையும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. கடைசியா டெஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ இப்போ நீங்க ஞாபகம் வச்சாதான் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ யாருக்கு எதிராக, அது எப்படி சொல்லுவீங்க? யாருக்கு எதிராக, அகைன்ஸ்ட் whom. புது வார்த்தை பாருங்க. அகைன்ஸ்ட் whom, யாருக்கு எதிராக. எனக்கு எதிராக, எனக்கு எதிராக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எதிராக, அகைன்ஸ்ட் மீ. உனக்கு எதிராக, அகைன்ஸ்ட் யூ. அவனுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் him. அவளுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் her. நெக்ஸ்ட், அதற்கு எதிராக, அகைன்ஸ்ட் it. அவர்களுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் them. எங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக, அகைன்ஸ்ட் us. That's it. சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க கத்துக்கிறீங்க. ஸோ அதாவது இந்த ப்ரிப்போசிஷனை இன்னொரு ஆப்ஜெக்டோட சேர்க்கும் போது உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. செந்திலுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் செந்தில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், என் ஃப்ரெண்டுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஸோ என் ஸ்கூலுக்கு எதிராக, அகைன்ஸ்ட் மை ஸ்கூல். என் மேனேஜருக்கு எதிராக, அகைன்ஸ்ட் மை மேனேஜர். ஓகே, ஸோ சீதாவிற்கு எதிராக, அகைன்ஸ்ட் சீதா. ஸோ எங்க அம்மாவிற்கு எதிராக, அகைன்ஸ்ட் மை மாம். ஸோ இந்த மாதிரி அதுவும் நீங்க சொல்லிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். பட் அதை தவிர நீங்க நிறைய நவுன் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்க வந்து சேர்க்கலாம். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு அப்படின்னு சொல்லலாம், இல்ல பின் அப்படின்னு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ யாருக்கு பிறகு? ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொஸ்டினை கேட்போம், யாருக்கு அப்புறம். இந்த பேங்க்ல வந்து நம்ம பணம் எடுக்கும் போது, வித்ட்ரால் பண்ணும் போது யாருக்கு அப்புறம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ யாருக்கு பிறகு இல்லை யாருக்கு பின் அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிறகுனா ஆஃப்டர், ஆஃப்டர் ஹூம், ஆஃப்டர் ஹூம். ஸோ யாருக்கு பிறகு, ஆஃப்டர் ஹூம். எனக்கு பிறகு, ஆஃப்டர்
மீ, என்னை பிளஸ் பிறகு எனக்கு பிறகு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பின், ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மீ. உனக்கு பிறகு ஆஃப்டர் யூ. அவனுக்கு பிறகு ஆஃப்டர் him. அவளுக்கு பிறகு ஆஃப்டர் her. அதற்கு பிறகு ஆஃப்டர் it. அவர்களுக்கு பிறகு ஆஃப்டர் them. எங்களுக்கு பிறகு ஆஃப்டர் us. That's it. ஓகே, ஸோ சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி செந்திலுக்கு பிறகு அதை எப்படி சொல்லுவீங்க? ஆஃப்டர் செந்தில். சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஸோ டாக்டர்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பாங்க, மெடிசன் கொடுக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஃபுட். ஸோ ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ பிஃபோர் ஒரு வார்த்தை இருக்கு, பட் இப்போ நான் இதுல அதை சொல்லி தரல. இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆஃப்டர், அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லி தந்துறேன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேற என்ன சொல்றது? ராமுவுக்கு அப்புறம், ஸோ ஆஃப்டர் ராமு. ஸோ அப்புறம் அல்லது பிறகு அல்லது பின் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய தமிழ் அர்த்தங்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான் அதுக்கு ஆஃப்டர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸப்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். எக்ஸப்ட், இதை வந்து நம்ம அக்செப்ட்னு வச்சிடக்கூடாது. அக்செப்ட்னா ACCEPT, அக்செப்ட்னா வந்து ஒத்துக்கிறது. ஸோ எக்ஸப்ட், எக்ஸப்ட் அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இங்கிலீஷ் நம்ம நல்லா சரளமா பேசுறதுக்கு கிராமர் அவசியம் தான், பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. அப்பதான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா எந்த இடத்துலனாலும் தைரியமா பேச முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி வாசிக்கணும்? எக்ஸப்ட். ஓகே, ஸோ யாரை தவிர, எக்ஸப்ட் whom, right? Except whom. Except whom, யாரை தவிர. என்னை தவிர, except me. except me, என்னை தவிர எல்லாரும் டூர் போறாங்க, except me. உன்னை தவிர, except you. நெக்ஸ்ட், அவனை தவிர, except him. அவளை தவிர, except her. சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க எல்லாரும், வெரி குட். கடைசியா டெஸ்ட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு, உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், அதை தவிர, except it. அவர்களை தவிர, except them. எங்களை தவிர, except us. அவ்வளவுதான். நம்மை தவிர, except us. ராமுவை தவிர, except ராமு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. திரும்ப நீங்க ஒரு தடவை சொல்லுங்க எனக்கு பின்னாடி. except. ஓகே, except whom, except me. வாசிக்கும் போது accept அப்படின்னா தெரியும், ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன், பட் அது வந்து அக்செப்ட், இது வந்து எக்ஸெப்ட். அக்செப்ட், எக்ஸெப்ட். ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட். ஸோ அந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வித்தவுட், வித்தவுட் அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். யார் இல்லாமல், யார் இல்லாம. ஸோ வித்தவுட் whom, யார் இல்லாமல். without whom, யார் இல்லாமல். யார் இல்லாம நீ வந்திருக்க. சோ யார் இல்லாமல் அப்படிங்கிற வார்த்தையை without whom அப்படின்னு கேட்கலாம். நான் இல்லாமல், அதாவது என்னை அல்லாமல் அப்படிங்கிறது
ரொம்ப அதுவும் கரெக்டான வார்த்தை அதான். பட் பொதுவாக வந்து நான் இல்லாம நீ இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் இல்லாமல் அதை எப்படி சொல்லலாம்? வித்தவுட் மீ. ஸோ என்னை அல்லாமல் அப்படிங்கிறது ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை. பட் பேச்சு வழக்கில் நான் இல்லாம அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வித்தவுட் மீ. வித்தவுட் மீ. நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ இல்லாமல், இல்ல உன்னை அல்லாமல் எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப சுத்த தமிழ். நீ இல்லாம அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. ஓகே, ஸோ வித்தவுட் யூ. நெக்ஸ்ட், அவன் இல்லாமல், வித்தவுட் ஹிம். ஸோ இங்க வித்தும் அவுட் ரெண்டு வார்த்தை சேர்ந்து இருக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் டுகெதர். அவள் இல்லாமல், வித்தவுட் ஹர். அது இல்லாமல், வித்தவுட் இட். அவர்கள் இல்லாமல், வித்தவுட் them. நாங்கள் இல்லாமல் அல்லது எங்களை அல்லாமல், அதை எப்படி சொல்லுவீங்க? without us. That's it. ஸோ சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி செந்தில் இல்லாம, வித்தவுட் செந்தில். என் பைக் இல்லாம, வித்தவுட் மை பைக். பேனா இல்லாம, வித்தவுட் பென். என் ஃப்ரெண்ட் இல்லாம, வித்தவுட் மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னால் வாழ முடியாது. ஐ கான்ட் லிவ் வித்தவுட் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ என் ஃப்ரெண்ட் இல்லாம அங்க போக முடியாது. ஐ கான்ட் கோ தேர் வித்தவுட் மை ஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன வார்த்தை சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம நிறைய வார்த்தை கத்துக்கலாம். லைக் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். ஸோ லைக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமா? ஸோ பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வெர்பா இருக்கும் போது இன்னைக்கு நான் அதை சொல்லித்தர போறது இல்லை. பட் இந்த லைக் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ப்ரிப்போசிஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தைகளோட சேர்க்கும் போது அதுக்கு வேற மீனிங் இருக்கு. ஸோ லைக் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ அவன் அப்படியே அவங்க அப்பாவை போலவே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டாக் என்னோட டாக் மாதிரியே இருக்கு. ஓகே, இந்த பேனா இல்ல இந்த மார்க்கர் என்னோட மார்க்கர் மாதிரியே இருக்கு. ஸோ மாதிரியே, போலவே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, ஸோ யாரை போல, லைக் ஹூம். இதெல்லாம் பாருங்க, வித்தியாசமான பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு இப்ப கத்துக்கிறோம் நம்ம. லைக் ஹூம், யார மாதிரி, யார போல. என்னை போல, லைக் மீ. லைக் மீ, என்னை போல. உன்னை போல, லைக் யூ. அவனை போல, லைக் ஹிம். அவளை போல, லைக் ஹர். அதனை போல, லைக் இட். அவர்களை போல, லைக் them. எங்களை போல, லைக் us. That's it. So இது எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ he looks like me. அவன் என்ன மாதிரியே இருக்கான். he looks like me. ஓகே, ஸோ என்னை மாதிரியே பார்க்கறதுக்கு. ஸோ he looks like me. ஸோ he is like her father. ஸோ அவன் வந்து அவனோட அப்பாவை போலவே இருக்கான். ஸோ அப்படின்னு சொல்றதுக்கு பொதுவாக நம்ம அந்த லைக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிளா இருக்கா? கடைசியா நம்ம சொல்லி பார்க்க போற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிபோசிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இதை வச்சு நம்ம ஒரு சில வார்த்தைகள் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு சந்தேகம் வரலாம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் அப்படின்னாலும் முன்னாள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங்கா தான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். நீங்க பாருங்க, பிஃபோர். பிஃபோர் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதுவும் முன் அப்படின்னு தான் அர்த்தம்.
ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்தோட பொசிஷனை குறிக்குது. பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைன்ல இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு முன்னாடி அவர் இருக்காரு, ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ அவருக்கு முன்னாடி, ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிஃபோர் ஹிம், பிஃபோர் மீ அப்படிங்கிற வார்த்தை கரெக்டு தான், பட் நம்ம ரொம்ப பயன்படுத்த மாட்டோம். ஆனா இந்த பிஃபோர்ங்கிற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஐ யூஸ்வலி பிரஷ் மை டீத் பிஃபோர் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். காலையில நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பிரஷ் பண்ணுவேன். புரியுதா? ஸோ அந்த பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை ஜென்ரலா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவோம். ஒரு ஆக்ஷன், இந்த வேலைக்கு முன்னாடி நான் அதை பண்ணேன். ஓகே, ஸோ I had lived in the US before I moved to India. ஸோ இந்தியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல இருந்தேன். ஓகே, ஸோ அது மாதிரி. ஸோ இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் இதை பண்ணேன். அங்கதான் மோஸ்ட்லி நம்ம வந்து பிஃபோர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து காமனா ஒரு இதோட பொசிஷனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கோவிலுக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள். அங்க வந்து பிஃபோர் த டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள். ஸோ என் கண்ணுக்கு முன்னாடி, ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அந்த மாதிரி சொல்லலாம். என் வீட்டுக்கு முன்னாடி, ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் அந்த மாதிரி சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடிச்சிருக்கா? இது ஈஸியா இருக்கா? ரைட்டு. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். ஸோ யாருக்கு முன்னால், அதை எப்படி சொல்லுவீங்க? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹூம். ஸோ இது எழுதும் போது பாருங்க எப்படி எழுதணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹூம். ஸோ எனக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ ஏன் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்மால் கேஸ் நான் ஏன் யூஸ் பண்ணேன் தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட நடுவில் வரலாம், சம்டைம்ஸ் வந்து கடைசி வரலாம். ஓகே, அதனால தான் நான் வந்து இங்கே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் அப்படிங்கிறதுனால அது முதல்ல தான் வரும், அதனால நான் இங்கே வந்து அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், உனக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவனுக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவளுக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹெர். அதற்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அவர்களுக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் them. எங்களுக்கு முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் us. That's it. சிம்பிளா இருக்கா? ஸோ இதே இது டேபிளுக்கு முன்னாடி, ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள். ஸோ அதே மாதிரி வேற என்ன, கோயிலுக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள் சொல்லிட்டோமா? இந்த கடைக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் ஷாப். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தது? ஸோ இந்த மாதிரி 12 ப்ரிபோசிஷன் மாதிரியான வார்த்தைகளை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் நீ கத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ நான் ஒரு 10 வார்த்தை நான் எழுதி போட போறேன். மாத்தி நான் எழுதி போடுவேன். ஸோ ஒரே மாதிரி இருக்காது, மாத்தி எழுதி போடுவேன். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் 10க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மார்க்கே எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டெஸ்ட். ஓகே, ஸோ இங்க வந்து நான் 10 வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க தான் இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண போறீங்க. நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் எழுதிருக்கணும், கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ இல்ல நீங்க எங்கூட சேர்ந்து ஆன்சர் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு, நிறைய பேர் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது எப்படி சொல்லலாம்? டு மீ. க்குனா டு, ஸோ டு மீ. யாருக்காக? ஸோ காக அப்படின்னா ஃபார். ஃபார் whom. அவளை பற்றி. பற்றி அப்படின்னா about. her. அவனுக்கு முன்னாடி, அவனுக்கு முன்னால்.
in front of him. So முன்னால் in front of. அவர்களிடம் இருந்து. From இருந்துனா from. Okay. So from them. பாத்தீங்களா, இப்ப எழுதும் போது கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நான் சொன்னேன் அப்பவே நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் அவனுடன். உடன் அப்படின்னா with him. உன்னால். உன்னால். all அப்படின்னா by you. ராமுவிற்கு எதிராக. ராமுங்கிறது பேரு. எதிராக அப்படின்னா against him வராது. himனா அவனுக்கு எதிராக. சோ இங்க பேரையே போட்டுடலாம். against ராமு. நேம் வந்து எந்த இடத்துல வந்தாலும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். against ராமு. எனக்கு பிறகு. பிறகுனா after me. நீ இல்லாமல். நீ இல்லாம. சோ இல்லாமல்னா without you. That's it. அவ்வளவுதான். சோ நிறைய பேர் வந்து 10 out of 10 எடுத்திருப்பீங்க. ஓகே, வெரி குட் ஜாப். பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ? சோ இது வந்து ரொம்ப பேசிக் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது இன்னைக்கு ஞாபகம் இருக்கலாம், நாளைக்கு மறக்கிற மாதிரி இருக்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட். இந்த வீடியோ எப்பவுமே நம்ம சேனல்ல இருக்கும். சோ நீங்க வந்து பேசி பழகிக்கிட்டே இருங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் திரும்ப இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். உனக்காக யாரிடமிருந்து, என்னை பற்றி, உன்னை போல, அவளுக்கு முன்னால். சோ இந்த வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் செக் பண்ணி பார்ப்பேன் உங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும். ஓகேவா? சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பிராக்டிஸ் மட்டும்தான். இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும், நமக்கு இவ்வளவு வார்த்தை கத்துக்கிட்டோம், நிச்சயமா நம்மளால பேச முடியும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.